வணக்கம் வியூவர்ஸ், நான் செந்தில். இது டெக் பாய் லைஃப் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம Oppo Enco M31ங்கிற ப்ளூடூத் இயர்ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்கணும் ஆர்எல்ஸ் இந்த பர்டிகுலர் இயர்ஃபோனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது ரெண்டு கலரில் வருது. ஒன்று மேட் பிளாக், இன்னொன்று மேட் க்ரீன். நான் வாங்கியிருக்கிறது மேட் க்ரீன் கலர் அண்ட் இதோட ஒயர்ஸ் சாண்டல்வுட் கலரில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்டாகவும் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்குது. நெக் பேண்டோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் ரொம்ப ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. லெஃப்ட் சைடில் மைக் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இயர் டிப்ஸ் மேக்னெட்டிக் ஃபங்க்ஷனோட வருது அண்ட் இயர் டிப்ஸோட இன்இயர் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குட்டியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பட் ஒன்ஸ் நம்ம இயர்ஃபோன்ஸ் காதில் போடும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை எந்த குறையும் இல்லை. அடுத்து இந்த இயர்ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த இயர்ஃபோன் 9.2 mm டைனமிக் டிரைவரோட வருது. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரேஞ்ச் 20 Hzலேருந்து 40 kHz வரைக்கும் இருக்குது. பொதுவாக இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க இயர்ஃபோன்ஸ் 20 kHz வரைக்கும் தான் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ். இதில் ஹைரேஸ் ஆடியோ அப்புறம் LDAC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் இயர்ஃபோனில் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுத்தது ரொம்பவே பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் சோனியில் 8000க்கு மேலே உள்ள இயர்ஃபோன்ஸில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓப்போ இதை இங்கே கொண்டு வந்தது ரொம்ப சூப்பரான விஷயம் அண்ட் இந்த இயர்ஃபோனுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ். பட் ஆப்டெக் சப்போர்ட் கொடுக்கல, இது ஒரு சின்ன நெகட்டிவ். அடுத்து ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் ரேஞ்ச் கவர் ஆகும். அண்ட் இதில் பேர் பண்ணுறதுக்கு இதோட மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் பேரிங் மோட் ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் உடனே மொபைல் டிவைஸ்லையும் ஷோ ஆகிடும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இயர் டிப்ஸ் மேக்னெட்டிக் ஃபங்க்ஷனோட வரதுனால பாட்டு கேட்கும்போதே காதில் இருந்து எடுத்து மேக்னெட்டிக் மூலிமா ஜாயின் பண்ணிட்டோம்னாலே இயர்ஃபோன் ஆஃப் ஆகிடும் அண்ட் அகைன் இயர்ஃபோனை பிரித்து காதில் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி லாஸ்ட்டாக எந்த டிவைஸோட பேர் ஆயிருந்ததோ அதோட கனெக்ட் ஆகிடும். இதனால நம்ம பேட்ரி லைஃப் சேவ் ஆகும். அண்ட் இந்த இயர்ஃபோனில் 2 மோட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டான சாங்ஸ் கேட்க நார்மல் மோட் அண்ட் ரொம்ப ஹை பேஸோடு வர சாங்ஸ் கேட்குறதுக்கு பேஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் டபுள் டேப் பண்ணி எந்த மோட் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனுக்கு மேலே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க பட்டன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும், கீழே இருக்க பட்டன் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணும். அண்ட் இப்போ பாட்டு கேட்கும்போது நெக்ஸ்ட் சாங் போகணும்னா வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகும். இதுவே ப்ரீவியஸ் சாங் போகணும்னா வால்யூம் டிக்ரீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ப்ரீவியஸ் சாங்க்கு போகும். அண்ட் அடுத்து கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ண மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை ட்ரிபிள் டேப் பண்ணணும். அடுத்து சார்ஜ் பண்ண டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஹவர்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா க்ரீன் லைட் எரியும், லோ சார்ஜ்னா ரெட் லைட் எரியும். அடுத்து இதில் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆனாலோ இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட்டிங் ஆனாலோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் என்ன தான் வாட்டர் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் ரொம்ப மூழ்கிற மாதிரி தண்ணியில் போட வேண்டாம். ஏன்னா வாட்டர் கேரண்டி கம்பெனியில் தரமாட்டாங்க. அண்ட் கால் பேசும்போது AI மூலயமா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிற மாதிரி ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ். இப்போது ரியல் வேர்ல்டில் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவோம். கால் குவாலிட்டியில் AI மூலயமா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. கால் பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது, பட் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கேட்குது. ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குது. அதனால் கால் குவாலிட்டி நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, எந்த குறையும் தெரியல. அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு சொல்லணும்னா இதுதான் பெஸ்ட்னு சொல்லணும். இதில் LDAC அண்ட் ஐரேஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கிறதுனால இதோட சவுண்ட் குவாலிட்டி உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி மூவிஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஒரு குவாலிட்டியான சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் தேட்டரில் எப்படி ஒரு சின்ன எக்கோ இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் ஃபீல் கிடைச்சிது. எனக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி OnePlus Bullets wireless யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் மெயினாக பேஸ் எஃபெக்ட் ரொம்ப தாறுமாறாக இருந்துச்சு. லைக் ஃபுல் வால்யூமில் கேட்கும்போது கூட சவுண்ட் அதிகமாக லவுடாக கேட்குது, ஆனாலும் டிஸ்ட்ராக்ஷன் லெவல் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து சவுண்ட் டீட்டெயில் லெவல் அப்புறம் ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
என்ன கேட்டால் சவுண்ட் குவாலிட்டியில் இந்த பட்ஜெட்டில் இந்த இயர்ஃபோன் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அடுத்து லேட்டன்சிக்கு வருவோம். மூவிஸ் பார்க்கும்போது அவ்வளவுமான லேட்டன்சி தெரியல. நான் இதை டிவிலையும் கனெக்ட் பண்ணி மூவிஸ், யூடியூப் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். பெருசாக எந்த லேட்டன்சி ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆடியோ குவாலிட்டி கிடச்சிது. பட் கேம்ஸ் விளையாடும்போது கொஞ்சம் ரேராக நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ எஸ், லேட்டன்சி இருக்குது, பட் ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் லோ லேட்டன்சிக்கு எந்த ஆப்ஷனும் தரலை. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பெரிய லேட்டன்சி ப்ராப்ளம் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணலை. பட் எஸ், லேட்டன்சி இருக்குது. ஃபைனலாக பேட்ரி லைஃப் பற்றி பார்த்துருவோம். இந்த இயர்ஃபோனில் எல்டாக் அண்ட் ஐரேஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது சார்ஜ் நார்மல் டைமை விட கொஞ்சம் அதிகமாக குறையுது. ஸோ ஸ்பெக்ஸில் நார்மலாக 12 hours பேக்கப்னு இருக்குது. அண்ட் எல்டாக், ஐரேஸ் ஆடியோ அண்ட் பேஸ் எஃபெக்ட் மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது 8 hours பேக்கப்னு சொல்கிறாங்க. பட் ரியல் டே டெஸ்ட்டில் நான் ஃபுல்லாக எல்லா ஃபியூச்சர்ஸும் ஆன் பண்ணி ஃபுல் சவுண்டோட தான் வச்சு யூஸ் பண்ணேன். எனக்கு 6 hours ப்ளேபேக் கிடச்சிது. நார்மலாக யூஸ் பண்ணால் 8 hours கிடைக்கும். இதை என்னால் நெகட்டிவ்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த இயர்ஃபோன்ஸில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ குவாலிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபார்ம் ஃபேக்டரும் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் டைப் சி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hourக்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ இதை சின்ன நெகட்டிவாக தான் சொல்ல தோணுது. அண்ட் கடைசியாக இந்த Oppo Enco M31க்கு ஃபைனல் வேர்டிக்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ யாருக்கு இந்த இயர்ஃபோன்? நீங்கள் ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டியில் ஒயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை தாராளமாக வாங்கலாம். என்ன கேட்டால் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் எல்டாக் அண்ட் ஐரேஸ் ஆடியோ சப்போர்ட் இவங்க மட்டும்தான் இவ்வளோ பக்காவாக தராங்க. ஸோ பெஸ்ட்டான ஆடியோ குவாலிட்டினா இந்த பட்ஜெட்டில் இதுதான் பெஸ்ட். அடுத்து இது யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்னா, சில பேர் வெறும் கால் பேசுகிறதுக்கு மட்டும் எனக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன் வேணும்னு கேட்பாங்க. அண்ட் சார்ஜ் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நிற்கணும்னு சொல்கிறவங்களுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு இதில் பேட்ரி லைஃப் நல்லா இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இதை விட பேட்ரி லைஃப் பெஸ்ட்டாக இருக்க இயர்ஃபோன்ஸ் இருக்குது, அதனால தான் சொன்னேன். பட் ஓவராலாக 2000 rupeesக்கு ரொம்பவே டீசெண்டான பேட்ரி லைஃபோட அண்ட் ஆடியோ குவாலிட்டியில் இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஃபோன்னா Oppo Enco M31 தான் சொல்லணும். ஸோ சாய்ஸ் உங்களோடது. நான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் OnePlus Bullets YLZயோட ஃபுல் ரிவ்யூக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே ஐ பட்டன்லேயும் வீடியோ லிங்க் பண்ணுறேன். பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.